ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். கார்த்திக் யோகி ரொம்ப அருமையான ஒரு டேரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி டிக்கிலோனா, வடகப்பட்டி ராமசாமி போன்ற படங்களில் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப யூனிக்காக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, டிக்கிலோனா வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு படம். அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வடகப்பட்டி ராமசாமி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காமெடி படமாக ஒன்று நான் பார்க்குறேன். ரெண்டுமே வேறு வேறு ஜானர்ஸ். ஆனால் இந்த ரெண்டு ஜானருமே ரொம்ப அழகாக அணுகியிருப்பார். அது ஓவராலாக படமாக பார்த்தீங்கன்னா கரெக்டான கம்ப்ளீட்டான ஒரு படமாக ஒரு ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அடுத்து ஜெயம் ரவி அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படமுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டிக்கிலோனா, வடகப்பட்டி ராமசாமி மாதிரி இல்லாமல் பயங்கர இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்க பொழுது இந்த படத்தில் மிக முக்கியமான வில்லனா எஸ்ஜே சூர்யா இருக்க போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. காம்பினேஷனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கார்த்திக் யோகி அவருடைய படத்தில் கண்டிப்பாக காமெடி அப்படின்றத ஃபுல்ஃபில்லாக வச்சுருப்பாரு. அதன் காரணமாக இந்த படம் என்னதான் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தால் கூட கண்டிப்பாக காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். குபேரா படத்தோடைய ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் வந்து பயங்கர இன்டென்ஸாக பேசியிருந்தார். முக்கியமாக ஒரு கோட் பண்ண விஷயம் என்னென்னா, தொடர்ந்து அவரை சுற்றி நிறைய சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கு என்ன எந்த இடத்துல டைவர்ஸ் ஆனாலும் சரி, இல்லை வேறு யார் கூடயாவது தொடர்பு இருந்தாலும் அந்த நபர் தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி அவர் கோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை அவர் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு போல். அதன் காரணமாக அவர் ரொம்ப போல்டாக நிறைய விஷயங்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார். முக்கியமாக இந்த ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குபேரா படத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக வெளியில் வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தனுஷ் அவர்களுக்கு நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம். அதை தாண்டி தனுஷ் அவர்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதில் வந்து ஒரு சமூக கருத்தும் இருக்குது. படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ஸை ஆடியன்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுன்றதுல டவுட்டே இல்லைன்ற மாதிரியான டாக்ஸ் இருக்குது. பேன் இண்டியா படமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அடுத்து தனுஷ் மீண்டும் ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட இணைய போகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கி அல்தூரி. அவர் ரீசெண்ட் டைம்ஸில் லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்தை கொடுத்துருந்தார். இதுக்கு முன்னாடி தனுஷ் கூடயே சேர்ந்து வாத்தி அப்படின்ற படத்தையும் பண்ணியிருந்தார். அவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் டேரக்ட் தெலுங்கு படமாக இருக்கும். நமக்கு தமிழில் வரும்போது டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை தாண்டி தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு சிங்கராகவும் சரி, ஒரு போயட்டாகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, எந்த ஒரு வேலை பண்ணாலும் ஒரு 100% டெடிக்கேஷனில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதன் காரணமாக நீங்கள் இந்த குபேரா படத்தை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். அதில் சந்தேகமே இல்லைன்றதை சொல்கிறாங்க. தொடர்ந்து அவங்க அந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்களை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணுன்றல சந்தேகமே இல்லை. பட் இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வட சென்னை பார்ட் 2 எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி தனுஷ் சொல்லிட்டாரு. வட சென்னை பார்ட் 2 அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக மற்றவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்களுடைய கரியரில் கரெக்டாக ஒரு படம் பண்ணுறோமான்றதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தனுஷ் அவங்களுடைய ஃபேன்ஸ் மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஆசை வச்சுருக்காரு. ஃபேன்ஸ் தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க, அன்பு எழுச்சி எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வெற்றிமாறன் வாடிவாசல் அப்படின்ற ப்ராஜெக்டில் பயங்கர பிஸியாக இருக்குது. அந்த ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறமா வெற்றிமாறன் வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இந்த வடச்சென்னை பார்ட் 2 தான் இருக்க போகுதுன்ற அப்டேட் கேள்விப்பட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்டிஆர் அடுத்து நடித்து ரிலீஸ் ஆக போகிற திரைப்படம் தக் லைஃப். அந்த படத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் நடிக்க போகிற திரைப்படம் அஸ்வத் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் ஏஜிஎஸோடைய ப்ரொடக்ஷனில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எஸ்டிஆர் 51ன்னு அந்த ப்ராஜெக்டில் தான் எஸ்டிஆர் நடிக்க போகிறாராம். பயங்கர காமெடியாகவும் பயங்கர இன்டென்ஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனோடையும் இந்த படத்தை எடுக்க போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அஸ்வத் இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளேவாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், நம்மளை எல்லாருமே ரொம்ப திருப்திகரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கார். அதன் காரணமாக இந்த படம் முழுக்க அப்படி ஒரு படமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையுமே இருக்குது. கண்டிப்பாக நானும் அதான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 படங்கள், முக்கியமாக ராம் அவருடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் பார்க்கிங் படத்துடைய டைரக்டர். அந்த படம் இந்த டான் பிக்சர்ஸ் பிரச்சனை காரணமாக நடுவில் நிற்கிது. அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிஆர் வேறு ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அது ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட்டும் சைமல்டேனியஸாக பண்ண போகிறேன்ற டாக்ஸ் இருக்குது. கட் பண்ணிங்கன்னா எஸ்டிஆர் 50 இந்த ப்ராஜெக்ட்டும் சிலம்பரசன் அண்டு RKFI இல்லைனா ஏஜிஎஸ் இவங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்கன்ற டாக்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் டூயல் ரோல் பண்ண போகிறாரு சிலம்பரசன். ஒன்று ஹீரோவா, இன்னொன்று வில்லனா. அந்த வில்லன் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டராக இருக்க போகுது. அந்த வில்லன் கேரக்டர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டராக இருக்க போகுதுன்ற டாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படம் பயங்கர இன்டென்ஸாக ஒரு புது விதமான ஒரு என்டர்டெய்னராக நம்ம தமிழ் சினிமாவுக்கு அமையுன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சியான் விக்ரம் அடுத்து மாவீரன் படத்துடைய டேரக்டரான மடோனா அஸ்வின் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி
சியான் விக்ரம் 96 பிரேம் இருக்கார்ல, அவர் ஒரு கதையை வந்து சியான் விக்ரம் கிட்ட நான் சொல்லியிருக்காருன்ற அப்டேட்டை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அதன் காரணமாக அவரும் இவரும் சேர்ந்து தான் அடுத்து படம் பண்ண போகிறாங்க. 96 பிரேமோடைய டைரக்ஷனில் சியான் விக்ரமோடைய நடிப்பில் ரொம்ப அழகான மெய்யழகன் 96 மாதிரியான ஒரு ஃபீல் குட் படம் ஒன்று வரப்போகுது. அதை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த படத்தை முடித்ததுக்கப்புறமா தான் மீண்டும் சியான் ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே இறங்க போகிறாரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறவர் தான் மடோனா அஸ்வின். அந்த படம் கண்டிப்பாக மாவீரன், மண்டேலாலாம் எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் இருந்ததோ இந்த படமும் அப்படி ஒரு ஜோனில் இருக்கும்ன்ற டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோடைய கதை, லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன் ஜி ஸ்குவாட், அப்படி ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படம் பென்ஸ். இந்த படத்தோடைய டேரக்டர் பாக்யராஜ் கண்ணா. இதுக்கு முன்னாடி ரெமோ அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோவாக ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஹேரில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கெட்டப். அது இல்லாமல் இன்னொரு கெட்டப் இருக்கான். இந்த படத்தோட ஹீரோயினா சம்யுக்தா நடிக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி தனுஷோடைய நடிப்பில் வாத்தி அப்படின்ற ஒரு படம் ரெடியாகுது. அந்த படத்தோடைய ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இந்த படத்துலையும் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. இந்த படத்தோடைய வில்லனா முன்னாள் ஆக்டர் மாதவன் நடிக்க போகிறார். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் மாதவனோட நடிப்பில் டெஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த படம் எடுத்து ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. ரிலீஸ் தான் ரொம்ப டிலே ஆயிருந்தது. அவர் தான் இந்த படத்துடைய வில்லனாக நடிக்க போகிறாரு. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த கதை. அண்ட் இந்த கதை எல்சிஓடைய கனெக்ஷனில் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் சாரோடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. சூர்யா 45 இந்த படத்துக்கான அப்டேட்டை இந்த மாதம் 2வது இல்லை 3வது வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு நாள் ஒரு அப்டேட். ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச், அதை தாண்டி படத்தோடைய டீசர், ட்ரெய்லர், போஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸாக குவிய போகுது. அக்டோபர் 1 வரைக்கும் ஃபுல்லாக அப்டேட்ஸ். அக்டோபர் 1 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த படத்துக்கு ஒர்க்கிங் டைட்டிலாக வேட்டை கருப்பு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய டைட்டில் கண்டிப்பாக மாறும்ன்ற டாக்ஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த டைட்டில் பரவலாக பேசப்பட்டது. அதன் காரணமாக இந்த டைட்டிலை மாற்றலான்ற ஒரு பிளான்லையும் இருக்காங்களாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஜனநாயகன் இந்த படத்தோடைய ஹீரோ தளபதி விஜய் அவர்கள், அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22. அன்னைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது விஜயோடைய வாய்ஸ்லன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாரு. அதனால் பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக பிறந்த நாளுக்கு எந்த விதமான அப்டேட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் 22 ஜனநாயகன் படத்தில் வந்து சூப்பரான ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக கொண்டாட போகிறாங்கன்றது அப்டேட் கிடச்சிருக்கு. எனக்கு கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக விஜய் சாரோடைய ஃபேன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ஜெயிலர் பார்ட் 2 இந்த படத்தில் காமெடியனாக வந்து நம்மளோட யோகி பாபு நடிச்சிட்ருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயிலர் 2ல் எனக்கும் ரஜினி சாருக்குமான காம்பினேஷன் அப்படின்றது பயங்கர ஜாலியாக இருக்குது. நான் ஒரு கவுண்டர் போட்டால் அதுக்கு ரஜினி சார் ஒரு கவுண்டர் போடுவார். அது இன்னும் பயங்கர ஃபன்னாக இருக்குது. பார்ட் 1ல் ரஜினி சாரும் நானும் என்னென்ன மாதிரியான காமெடிலாம் பண்ணுவோமோ அதை விட நிறைய காமெடிஸ் இந்த ஜெயிலர் பார்ட் 2ல் இருக்குது. அண்ட் ஜெயிலர் பார்ட் 2ல் ஜெயிலர் பார்ட் 1ல் நான் ரஜினி சாரை பார்த்தேன்ல, அதை விட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் நெல்சன் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டை விட எனக்கு இந்த செகண்ட் பார்ட்டில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நானும் இந்த படத்துக்காக பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நானும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். இப்படி நீங்களும் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.